உலக புகழ்பெற்ற காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் சனீஸ்வர பகவான் கோயிலில் நாளை காலை சனிப்பெயர்ச்சி விழா நடக்கிறது. கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு காலை 8:24 மணிக்கு சனி இடம்பெறுகிறார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சனீஸ்வர பகவானை சாமி தரிசனம் செய்ய இருக்கிறார்கள். இதை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக திருநள்ளார் பகுதியை சுற்றி 200 இடங்களில் சிசிடிவி கேமரா அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை காவல் நிலையத்திலிருந்து கண்காணிப்பதற்காக கட்டுப்பாட்டு அறைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டம் அதிகமாக வருவதால் பக்தர்கள் நிற்பதற்காக தகர கூடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வெயிலிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கூட்டத்தில் அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் சுமார் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு பணிக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டு தற்போது அவர்கள் அந்த இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் வருகின்ற பக்தர்களுக்கு குடிநீர் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் அவர்களுக்கான அன்னதானத்துக்கான இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்கு போய் சாப்பிடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் இருப்பது நலம் தீர்த்த குளத்தில் தான் இருக்கிறோம். சனீஸ்வரன் பகவான் கோயில் என்றாலே இந்த தீர்த்த குளம் தான். தங்களது பாவங்கள் நீங்கி வாழ்க்கையில் புண்ணியம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு பக்தர்கள் வருவார்கள். இங்கு உள்ள தீர்த்த குளத்தில் அவர்கள் மூழ்கி நீராடி தங்களுடைய உடையை விட்டுவிட்டு செல்வார்கள். அப்படி விட்டு செல்லும் போது தங்களது பாவங்கள் தன்னை விட்டு சென்றுவிடும். புண்ணியங்களும் தங்களது வாழ்வில் நல்லதுதான் நடக்கும் என்பது ஐதீகம். அந்த அடிப்படையில் நாளை சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் பெருமளவில் இங்கு தான் கூடுவார்கள். இதனால் இந்த பகுதி மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியாக இருக்கும். இதை முன்னிட்டு இந்த தீர்த்த குளத்தில் தற்போது சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கிருந்த தண்ணிகள் முற்றிலுமாக அகற்றப்பட்டு இன்று புனித தண்ணீர்கள், அதாவது புதுவிதமான தண்ணீர்கள் இன்று அடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு அசுத்தம் ஏற்படக்கூடாது என்பதற்காக சீவக்காய், எண்ணெய், சோப்பு, ஷாம்பு போட்டு குளிக்கக்கூடாது என்ற கட்டுப்பாடுகளும் இருக்கிறது. குளித்துவிட்டு தங்களது உடைகளை மாற்றுவதற்காக இங்கு பெண்களுக்கென்று தனி உடை மாற்றும் அறையும் அதேபோல் ஆண்களுக்கென்று தனி உடை மாற்றும் அறையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. குளத்தில் யாராவது சிக்கிவிட்டால் அவர்களை மீட்பதற்காக ரப்பர் படகு அதேபோல் சின்ன பைப்பர் படகும் இங்கே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியில், அதாவது திருநள்ளார் சனிப்பெயர்ச்சி விழாவில் எந்தவித அசம்பாவிதமும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. டிஐஜி சத்தியம் சுந்தம் தலைமையில் சுமார் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க காரைக்கால் எல்லை பகுதியிலிருந்து திருநள்ளார் பகுதி வரைக்கும் முழுமையாக அவங்க கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பகுதி முழுவதுமே போலீசார் ரோந்து செல்கின்றார்கள். போக்குவரத்து நாளை காலை முதல் நிறுத்தப்படும். அவர்கள் திருநள்ளாருக்கு நுழைவு பகுதியிலே போக்குவரத்து போலீசார் நிறுத்தி விடுவார்கள். அங்கிருந்தால் அவர்கள் ஃபுல்லாகவே நடந்து வர வேண்டும். அதுபோல் பக்தர்கள் வசதிக்காக 4 முறையில் நுழைவு கட்டணம் என்ற முறையில் உள்ளே செல்வதற்கு சிறப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது திருநள்ளார் கோயிலில் நாளை சிறப்பான முறையில் பக்தர்கள் அபிஷேகம், ஆராதனை செய்து வழிபாடு நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடந்து வருகிறது. ஒளிப்பெற வெங்கட்டுடன் சன் செய்திக்காக மகாராஜா பாண்டி.